சரி 3000 கொடுக்குது, ஒரு 10,000 கொடு. 10,000 ரூபாவா? அக்கா 10,000 ரூபாய் டபால்னு கேக்குதா? பின்ன எப்படி டுமால்னு கேட்கணும்? என்னப்பா பேசுறீங்க நீ? ஏங்க 3000 கொடுத்தாங்க உதவியா இருக்கும். 3 தடவை ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தாலும் 3000 எடுத்துங்க. 10,000 ரூபாய் பத்தாதாக்கா? என்னக்கா அம்மா, எங்க வீட்டு வாடகை 25,000. அக்கா? அப்பனா 25,000 ரூபாய் லக்ஸுரியஸ் வீடா? எங்கம்மா ஒரு பெட்ரூம் தாம்மா அது, அதுக்கே அவங்க கேக்குறாங்க. ஆஃபீஸ் வர டைம் ஆகுது வேற. மேனேஜர் நாய் மாதிரி வேற கத்துமா. மெட்ரோ வேற என்னடா இது. சரி போலாம் இரு. சார் 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 கொஞ்சம் நில்லுங்க சார். சார் நாங்க பன் டிவில இருந்து வந்திருக்கோம். மனுஷியா சொல்லுங்க, சீர சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல சார், இப்போ இந்த பொங்கல் வருதுல்ல, அது வருதுங்க. எனக்கு இப்ப டைம் கோவம் வருதுங்க. பொங்கலுக்கு வந்து கொஞ்சம் நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேங்களா? அதுதான் இந்த 3000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல அரசு 3000 ரூபாய் கொடுத்தாங்களா? ஆமா கொடுத்தாங்க. என்ன சார் கொடுத்தாங்களா கேக்குறீங்க? கொடுத்து எல்லாருக்கும் ஓடிட்டு இருக்கு. ஏங்க எனக்கு தெரியலங்க, வீட்டுல எதனா வாங்கிருப்பாங்க, எங்களுக்கு எதுவும் தரல. என்ன கூப்பிட்டுலாம் யாருமே 3000 ரூபாய் தரல. சார் இருங்க சார், அதான் வீட்டுல வந்து எப்படி அது உதவியா இருக்கு, அது மக்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க, நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏங்க 3000 ரூபாய் கொடுத்தாங்க உதவியா இருக்கும். நீங்களே சொல்லுங்களேன் சார். என்ன சார் 3000 ரூபாய்க்கு நீங்க வந்து 1000 ரூபாய்க்கு 10 சட்டை, அந்த இது கதை தெரியும். 3 தடவை ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தாலும் 3000 ரூபாய் எடுத்துங்க. என்னங்க லக்ஸுரி கார்லயா போறீங்க? லக்ஸுரி கார்ல போறாங்க. இங்க வந்து 20 கிலோமீட்டர் தூக்கி ரேஷன் கடை வச்சா நான் என்ன பண்றது? அது காசு நான் செலவு பண்ண ஆட்டோ கொடுக்குது 400 ரூபாய் 500 ரூபாய் கேக்குறாங்க. சரிங்க போயிட்டு வரணும்ல. சார் அடுத்து ஆட்சி, அது ஆட்சி இல்லையா? நீ என்ன கேட்கணுமோ சீக்கிரம் கேளு. அவன் வேற எங்க மேனேஜர் வேற கத்துவான், என்ன நாய் மாதிரி கொலைப்பான். அப்புறம் நான் உன்னை கொலைப்பேன் சொல்லிட்டுறேன். இல்ல சார், இப்போ அப்பா ஆட்சி போயிட்டு இருக்குல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த அப்பா ஆச்சோ குப்பா ஆச்சோ நீ உடியா, நான் போறேன், டைம் ஆகுது. இல்லைங்க சார். என்ன சார்? ஜானி எங்க போற? என்னன்னா நானும் பாத்துனே இருக்கிறேன், தாயை எடுக்கிறேன், அண்ணன் எடுக்கிறேன், நானும் இவ்வளவு நேரம் நின்னுக்கிறேன். எங்களே எடு. கேமராமேன் எப்படிக்கிறேன்? ஜாவதர்னா எடு. என்னடா சாரு? சரிண்ணா என்ன எடுக்கணுமா? எடு. ஏய் என்னடா எடுக்கலாமா? அவர் ஏன் கேக்குற? எடு கேமராமேன், கேட்டு நான் பாத்துக்கிறேன். கேளு வந்தாதான் தெரியுவா. இங்க வா, ஃபர்ஸ்ட் நில்லு. இப்படி திரும்பி நில்லுனா என்னன்னா நீ கேளு ஜானி, நீ தெரியுடா. சரி உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருக்குதா? ரேஷன் கார்டா? இல்லையே. இப்ப எப்படியா அந்த கேள்வி நான் கேட்பேன் உங்ககிட்ட. சரி ஆதார் கேளு கார்டு. ஜானி, ஆதார் கார்டுலாம் இருக்கு, நீ கேளு. ஆதார் கார்டு இருக்குதா? அது எப்படி வாங்கின? அதெல்லாம் அப்படி வாங்கினேன். ரேஷன் கார்டு நீங்க தான் கொடுக்க மாட்டீங்களே. குத்துட்டா மட்டும் நீ வந்து இது பண்ற. இன்னும் அந்த கேள்வியே கேட்க முடியாது. நீ கேளு ஜானி, நான் சொல்றேன். என்ன ஜானி நீ எல்லாருக்கிட்டையும் கேட்கிறேன், என்கிட்ட கேட்க மாட்டியா? என்ன பார்த்தா எப்படி இது? இருந்தா கத்தாதனா, உனதான் 3000 ரூபாய் கொடுக்கலையேனா எப்படி நீ அதை பத்தி பேசுவ? நான் பேசுவேன் ஜானி, நீ கேளு. இப்ப 3000 ரூபாய் குத்தா என்ன சொல்லு? 3000 ரூபாய் குத்தா நான் என்ன வேணா பண்றேன். ஃபர்ஸ்ட் நீ குத்துங்களா 3000 ரூபாய்? குத்தமே அதான் இப்ப குத்தம்ல. அது என்ன கதைன்னு எனக்கு தெரியும், நான் சொல்றேன் கேளு. 2021 குத்தீங்க, அதோட ஆளை காணோம், குடுக்கவே இல்ல. இப்ப குடுக்குறீங்க எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து. டேய் கேமராமேன் என்னடா இருந்தாலும் எல்லாம் பேசுறான். சரி அதெல்லாம் விடு. நீ எப்பவுமே ஒரு கேள்வி கேட்பேன், கேளு அந்த கேள்வி. என்ன கேள்வி? என்னடா இருந்தாலும் நான் மாத்துட்டியா? நான் சொல்லுவா அப்பா எப்படின்னு கேட்பியா? கேளு. எல்லாத்துக்கும் பதிலு எல்லாமே நம்மளே போட்டு வாங்குறான். சரி ஓகே, சரி இப்படி வந்தாதான் தெரியுவேன். நில்லு ஃபர்ஸ்ட். கேளு. அப்பா ஆச்சு எப்படி இது? அப்பாச்சி அது எப்படா? நீங்க வந்த ஆட்சி ஸ்டார்டிங்ல மட்டும் எதுவுமே பண்ண மாட்டீங்க, கடைசியா முடியும் போது மட்டும் எல்லாத்தையும் பண்றீங்க. ரோடுக்கு எல்லாம் பிச்சு போடுறீங்க. உங்களெல்லாம் பார்த்தா எப்படி, எங்கெல்லாம் பார்த்தா எப்படி இது உங்களுக்கு? என்ன டேய் கேமராமேன் சென்னா சூப்பரா பேசுறேன். டேய் கிளம்பலாம்டா. டேய் எங்க கிளம்புறீங்க? நான் அப்படியே டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும்னா. டேய் கேமராமேன் நிட்றா. போனா எல்லாம் கரெக்டா பேசினா நம்மள லூஸ்ன்றானுங்க. ஏய் அதோடா தூரத்துல ஒரு அக்கா வருதுடா, ரேஷன் கார்டுல இருந்தா வருது போல. எத்தலாம் அந்த அக்காவை என்ன பண்ணுது? வாக்கா நில்லுங்கக்கா. அக்கா சொல்லுமா. பன் டிவில இருந்து வந்திருக்கோம்க்கா. சொல்லுங்க. அதான் இப்படி நின்னீங்கன்னா கேமரா நல்லா தெரிவிங்க. சொல்லுங்கம்மா. அதான்க்கா. இல்ல இந்த அப்பா அந்த 3000 ரூபாய் நம்ம குடுக்குறாங்களா ரேஷன் கார்டுல பொங்கல் பரிசு, அதை பத்தி எடுத்துன்னு சொல்லுங்க. 3000 ரூபாய் எப்படி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு, அது மக்களுக்கு வந்து சொன்னீங்கன்னா சந்தோஷமா இருக்கு. சொல்றீங்களா? 3000 ரூபாய் எங்கம்மா யூஸ்ஃபுல்லா இருக்கு? 3 நாள் கூட தாங்க மாட்டேங்குதுமா. 3000 ரூபாய் பத்தாதாக்கா? என்னக்கா எங்க வீட்டு வாடகை 25,000. அக்கா அப்பனா 25,000 ரூபாய் லக்ஸுரியஸ் வீடா? எங்கம்மா ஒரு பெட்ரூம் தாம்மா அது, அதுக்கே அவங்க கேக்குறாங்க. அப்படியா? ஆமாக்கா எங்க வீட்டான கேக்குறாங்கக்கா. 40 ரூபாய் கேக்குறாங்க. கேக்குறாங்க. 3000 ரூபாய் பத்த மாட்டியே சொல்லு. கட்டுதான், நீ சொல்றது கட்டுதான். டேய் இதெல்லாம் எல்லாமே நல்லதுதான்க்கா பண்றாங்க. 3000 ரூபாய் நல்லது தானே, இப்பதான் தராங்களே நல்லது தானே. விலைவாசி எல்லாம் எவ்வளவு ஏறி போயிருக்கு தெரியுமா? அப்படியா? பால் விலை எவ்வளவு தெரியுமா? தெரியலையே. ஒரு வாரத்துக்கே போயிடும் 3000 ரூபாய் பால் விலைக்கு.
அக்கா நீங்க சரி அந்த 3000 ரூபாய் பத்தி சொல்லுங்கக்கா, யூஸ்ஃபுல்லா இதுல யூஸ்ஃபுல்லா இதை பத்தி பேசுங்க. எங்கப்பா யூஸ்ஃபுல் ஆகுது? நீங்க இத்தனை வருஷமா தரல, இப்ப எலெக்ஷன் வருதுன்னு அப்படியே எத்தனை வந்து கொடுக்குறீங்க. சரிக்கா டென்ஷன் ஆகாதக்கா, நீ ஏதோ ரேஷன் கடையில வெயில்ல நிக்கிற அதனால காண்டாகிறேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ சரி. 3000 ரூபாய் கொடுக்குறது ஒரு 10,000 ரூபாய் கொடு. 10,000 ரூபாவா? அக்கா 10,000 ரூபாய் டபால் கேக்குதா? நீ எப்படி டுமான்னு கேட்கணும்? என்னப்பா பேசுறீங்க? நீ 10,000 ரூபாய் கொடு, எங்களுக்கு வேணும். விலைவாசி எல்லாம் அவ்வளவு ஏறி போய் கிடக்குது. அவன் சொல்லுவா வண்டியில இருந்தா வரேன், எனக்கே அவனுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கல, இது 5,000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. ஏன் வேலை செய்யற? வேற என்ன என்னடா பண்ணுறது டென்ஷனா அது? சரி போ, டென்ஷன் ஏத்தினுங்கிற, போ தோசை 3000 ரூபாய் நீ போ. போ, தோசை வாங்கி சாப்பிட்டு 3000 ரூபாய்க்கு போ. சம்பளம் 1000